அழகு அழகுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சமையல்லாம் நல்லபடியா செஞ்சுடுறாங்க. வீட்டு வேலைய பயங்கரமா குடுக்குறாங்க. மதியம் பிரச்சனை வேணாம். ஏன்னா இப்ப வேலைக்கும் போறது இல்லையா? வேலைக்கு போனாலும் பாவங்க அப்படியே கழட்டி விட்டுட்டு ஓடுச்சு. இப்ப அதையும் புடுங்கி விட்டாரு இந்த தங்கராஜ். இல்ல தகரராஜுன்னு சொல்லணும். இப்ப அண்டர்டாய்டு முதற்கொண்டு துவைக்க சொல்லி படுத்தி எடுக்குதா, அத பப்ளிக்கா ஞாபகப்படுத்தி எல்லாத்துலயும் போட்டு குடுத்துருது. பாக்கியராஜ் சும்மா சொல்லக்கூடாது. பாக்கியராஜ் பதுங்கி இருந்தாலும் சும்மா பாஞ்சிடுறாருங்க. அப்படியே அடக்கிடுறாரு. செம்மையா குடுத்து கட்டவும், மலரு அப்படிதான் வர்ணிக்குது. பாக்கியராஜ் சூப்பரா பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சமையல்லாம் முடிச்சிடுறாங்க. சாப்பிட கூப்பிடுறாங்க. சாப்பாட பெசஞ்சு வாயில கூட எடுத்து வைக்கலங்க. என்ன அது? பூ குழம்பா அது? சோறா அது? வேணுக்குன்னே இந்த குத்தம் கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறவங்க எது பண்ணாலும் நல்லாவே இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. 1000 குத்தம் சொல்லுது. நல்லத்தானே இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் மதியம் மலரும் சேர்ந்து எடுத்து வச்சிடுறாங்க. டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. மலருக்கு கொஞ்சம் இடுப்பு வலி நிக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா வேலைய. இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருது. வீட்டை மாப்பு போடலையா அப்படிங்கல, நான் தான் போட்டேனே அத்தை அப்படின்னு மலர் சொல்ல, பிசு பிசுன்னு இருக்கு பாரு, எல்லாம் சாப்பிட்டோம்ல அத்தை, காலையில தான் போட்டாச்சு அத்தை, அதுக்காண்டி உடனே நான் சொன்னேனா, எங்க அவ அப்படிங்கல, அப்பதாங்க போய் கட்டுல உஸ்ஸுன்னு உட்கார போறாங்க மதி. மதி மதி அப்படின்னு கூப்பிட, ஐயோ கூப்பிடுறாளே அப்படின்ட்டு, கூப்பிடுறாளே குப்பம்மா குருவம்மா அப்படின்ட்டு மதி வருது. என்ன வீடெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு, மாப்பு போட மாட்டியா அப்படி பாக்குறாங்க மலர. காலைல தான் போட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, போட்டேன் அப்படின்னு உதட்ட பிடித்து, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காலையில அக்கா போட்டாங்க, மலர் போட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்க பார், காலையில போட்டானே நேத்து போட்டானே, மாமியார் நான் சொல்றேன்ல வீடு பிசு பிசுன்னு இருக்கு, மாப்பு போடு. இப்படி ஒரு மாதிரி ஆகுறாங்க. சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு மதி மாப்பு போடுறாங்க. அடுத்த வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. சுரேஷும் வந்துடுறாரு. என்ன காலையில தான் மாப்பு போட்டுட்டு இருந்தாங்க அண்ணி, இப்ப என்ன ஏன் நீ மாப்பு போடுற திரும்பவும்? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தானே எப்பவும் அண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்ல, தெரியல உங்க அம்மா தான் போட சொன்னாங்க, எனக்கு எதுக்கு பிரச்சனை, அதனால நான் சொன்னதை கேட்டுட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்லையே சொன்னதை கேட்கறாளே அப்படின்ட்டு அங்கிட்டு போறாரு. ஒரு நிமிஷம் அதானே பார்த்தேன், எதுக்கோ கூப்பிடுறாளே, என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரு. இப்பவும் சொல்றேன், நான் யார்ட்டயும் பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன், வம்புக்கும் போமாட்டேன். என்கிட்ட அதிகமா வம்பிழுத்தா நான் என்னான்னு திருப்பி கேட்பேன். அவ்வளவுதான். இந்தா இப்ப கூட வேணுக்குன்னே பண்றாங்க, வேணும்னே மாப்பு போட சொல்றாங்க. போயிட்டு போகுது. இதனால ஒண்ணும் என் குடி கெட்டு போறது இல்லன்ட்டு நான் இப்ப மாப்பு போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் அவங்க குத்தம் கண்டுகிட்டே இருக்காங்க. உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, கொஞ்சம் கண்ண மூடி நெனச்சு பாருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அவ்வளவுதான் அப்படின்ட்டு மதி மாப்பு போட ஆரம்பிக்க, ஆ என்னடா அவ வெடிக்க ஒரு மாரி வெடிப்பா, இன்னைக்கு என்ன அமைதியா பேசுறா, அதுவும் என் பக்கம் நியாயம் இருக்குங்கிற மாரி பேசுறாளே, அவசர மாரி ஒரு வேளை நம்மளும் அவ சொல்றத கேட்டு பாப்போமா அப்படின்னு போய் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு கண்ண மூடி யோசிக்கிறாங்க. யோசிச்சா மதி பக்கம் நியாயம் இருக்கிற மாரி தான் தெரியுது. அக்காவ வச்சு பார்க்குறாரு இந்த இடத்துல. அக்காவுக்கு இப்படி நடந்துச்சுன்னா பாவம் தானே அப்படின்னு கொஞ்சம் மனச, பாவம் பார்த்துக்குவோம். வேலை போன நேரத்துல நம்ம போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்க சொன்னது தப்பு தான், தப்பு தான். இந்த மண்டைக்கு சுரேஷ் ஏன்டா இப்படி நடந்துக்கிட்ட? அதுவும் ராட்சசனா கொடுமைக்காரனா நடந்துட்டியேடா! ஒரு ஹீரோ மாரி நீ இருக்க வேணாமா? ஏன்டா சுரேஷ் அப்படின்னு கண்ணாடியில பிடிச்சு நொய் நொய் நொய்ன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட்டா மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வருது. சுரேஷ் இப்படி கண்ணாடியில பேசிட்டு இருக்காரு. பாவம்டா! அவ வேலை இல்லாம இருக்க நேரத்துல போயிட்டு நீ இதுக்கு கூப்பிட்டுருக்கியேடா! என்னடா நீ பாட்டுக்கு படுக்க மாட்டியா என்ன? அவ இல்லாம. உன்னைய அடிக்கணும்டான்னு கண்ணாடில குத்த போக, ஐய்யய்யோ! அப்படின்னு எடுக்குறாங்க கைய. ஒரு செகண்ட்ல அப்படியே கை நல்லா வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப மதி பாக்குறாங்க, பரவாயில்லையே திருந்திட்டாரு போல இருக்கே இந்த மனுஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து இப்படியே போயிட்டு இருக்கா. இரவுக்கு சாப்பாடுக்கு எடுத்தாந்து வைக்கிறாங்க. எடுத்தாந்து வச்சா, "என்ன மதி என்ன சமைச்சிருக்க?" "ஆ அ இந்தா வர்றேன் அத்தை" அப்படின்ட்டு போகையில, அதுக்குள்ள இங்கன பார்த்தா சுரேஷ் வந்துட்டு, "மதி மதின்னு கூப்பிட, மலர் இருந்துட்டு, "நீ போ நான் எடுத்து வைக்கிறேன் எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்ல, இந்த பிள்ளை என்ன பண்ணுது, எல்லா சாப்பாடும் எடுத்தாந்து வைக்குது. சுரேஷுகிட்ட பேச போயிருது. மதி, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல என்னோட தொப்பி இங்க வச்சிருந்தேன் பாத்தியா?" அப்படிங்கிறாங்க. "தொப்பியா? எங்க வச்சிருந்தீங்க?" மெத்தையில தான் வச்சிருந்தேன்." அப்படின்னா, "இந்த தலகாணி தூக்கி போடுறப்போ இருக்கும்" அப்படின்னு தலகாணி தூக்கி பார்க்குறாங்க. "இருக்கு. இந்தா தான் இருக்கு." "ஓ! இருக்கா? சாரி" அப்படின்னு சொல்லிட்டு, "எடுத்து இதுல மாட்டி வைக்கணும். மறந்துட்டேன். இருக்கிறது இருக்கிற இடத்துல வைக்கணும்னு அப்படின்னு நீ தானே சொல்லியிருக்கிற" அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு எடுத்து வைக்கிறாரு. "பரவால்ல. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கணும்." "ஆ சமைச்சாச்சா? நான் இந்த வர்றேன். நானும் வர்றேன். எடுத்து வை" அப்படின்னு வராரு.
இங்க அதுக்குள்ள பார்த்தா ஆத்தா மாமியாக்காரி ருத்ர தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. "என்னடி நடிச்சிட்டு இருக்க? என்ன நடிச்சிட்டு இருக்காளுக? அத்தை, அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேச, "அம்மா, அம்மா என்னம்மா?" சுரேஷ் வந்து கேட்க, "டேய் இங்க பார்றா, நீயே ஒரு நியாயத்த கேள்றா. என்னம்மா, நான் மதியானமே குழம்பு நல்லால்ல, அது நல்லால்ல, இது நல்லால்லன்னு சொன்னேன்ல." "ஆமா, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் நீங்க சொல்லுவீங்க, சொன்னீங்க." "டேய் சுரேஷு, என்னடா இப்படிலாம் சொல்ற?" "இல்லம்மா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சொல்லும்மா, என்னம்மா?" அப்படின்னு கேட்க, "இங்க பார்றா, மதியானமே நான் குழம்பு நல்லா இல்லைன்னு சொன்னேனா, காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டாளா, நான் பருப்பு உருண்டை குழம்பு வைக்க சொன்னேன்னா வச்சா. ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன். ஆனாலும் நான் நைட்டுக்கு சாம்பார் தானே வைக்க சொன்னேன். ஆனா அவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? அதே குழம்பு வச்சிருக்காடா, அதே குழம்பு வச்சிருக்கா." அப்படிங்கல போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தொறந்து பாக்குறாங்க. சொம்பு, சாதம், தொட்டுக்க, குழம்பு, இட்லி, தோசை அப்படின்னு இருக்கு. குழம்பு இருக்கு. பார்த்துட்டு டக்குன்னு உள்ளுக்க போறாங்க. "ஏய் மதி, ஏய் நில்லுடி, நில்லுடி. பாத்தியாடா உன் பொண்டாட்டி சொல்ல சொல்ல திமிரா போயிட்டு இருக்கா. அம்மா இரும்மா, எதுக்கும் விஷயம் இல்லாம போவாளா? வரட்டும். நீ இப்படி பொண்டாட்டிக்கு சின்சாக் போட ஆரம்பிச்சிட்டியா? விளங்கிடும். அம்மா இரும்மா." உள்ளுக்க போன மதி ஒரு பாத்திரத்தோட வருது. மலர் பாக்குது. "என்ன மதி?" "ஏக்கா இது அங்கதான் நான் சமைச்சு வச்சிருந்தேன், பாக்கலையா?" அப்படியே தொறந்து பாக்குறாங்க. சாம்பாரு. நான் சாம்பார் நீங்க காலையில காய்கறி எடுத்து வச்சு நைட்டுக்கு வையின்னு சொன்னீங்கல்ல, அத நான் செஞ்சுட்டேன். அப்படியே மகாலட்சுமி மகாலட்சுமியா ராஜலட்சுமி என்ன பண்ணுது, அப்படியே மூஞ்சி 1 1/2 கிலோ தொங்குதுங்க டின்னு கணக்கா. ஐய்யய்யோ! அப்படின்ட்டு உடனே பாக்கியராஜ் சுரேஷுக்கு வாய் வருது. அதுக்குள்ள பாக்கியராஜ் முந்திர்றாரு. "போதுமாம்மா? என்னமோ ஆ ஊன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சீங்க, கத்துனீங்க, தவ்வுனீங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்குச்சா? அ பாவம்மா மதி. நீங்க சொன்னீங்கங்கறக்காண்டி மறுபடியும் சாம்பார் வச்சிருக்கு. ஏன் மலர் நீ பாக்கலையா?" "ஐயோ! இல்லங்க. நான் இந்த குழம்ப பார்த்தோனே இதானே நெனச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு மேல தட்டுலாம் இருந்துச்சு, செம்பு இருந்துச்சு. அத நான் கவனிக்கல." அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி பாக்க சுரேஷ், "ஏம்மா, ஏம்மா பொறுமையா இருக்க மாட்டீங்களாம்மா? குற்றம் பாக்குற நோக்கத்தோடயே கண்ணோடயே பாப்பீங்களா? அந்த கண்ணோட்டத்த விட்டுட்டு வெளில வாங்கம்மா." இல்லடா, அவ சொல்ல வேண்டியது தானே. அதான் போய் எடுத்துட்டே வந்துட்டாளேம்மா. சொன்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க? ஏன் சொல்லிக்கிட்டே நிக்கிற? போய் எடுத்துட்டு வந்து வைக்க வேண்டியது தானே. இதே சொல்லுவீங்கல்ல. சுரேஷு, நீயாடா இப்படிலாம் பேசுற? நான் தாம்மா பேசுறேன். ஏம்மா படுத்தி எடுக்குறீங்க? சாப்பிடுங்கம்மா. ம். என்னடா? இரு இரு வச்சுக்கிறேன். அப்படிங்கையில மதிக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. சிரிப்படி சிரிப்ப. உன் பக்கம் உன் புருஷன் பேசுறான்னு சிரிப்பா இருக்கா? உடனே மலர் இருந்துட்டு, "அத்தை, மாமா உங்க பக்கம் தானே இருக்காரு." "என்னது? என் பக்கம் இருக்காரா? பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட போறாங்கல்ல." நீங்க கூட திமிரா தாண்டி பேசுற. இருக்கட்டும், இருக்கட்டும். உங்களலாம் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்." அப்படின்னு சாப்பிடுறாங்க. வாயில வச்சு, ம் சாம்பார் நல்லா வச்சிருக்காளே! இப்படிலாம் வச்சா இவைங்கலாம் மயங்கிருவாங்களே! என்ன பண்றது? சாம்பார்ல தண்ணி ஊத்தி விடுவோமா? அப்படின்ட்டு தண்ணி எடுக்குதுங்க. எடுத்து ஊத்த போது, அம்மா, அம்மா, அத்தை ஏன் ஊத்த போறீங்கன்னு கைய புடிச்சிடுறாங்க சுரேஷு. "டேய் உப்பு கைக்குதுடா, உப்பு கைக்குதா?" இருங்க." அப்படின்ட்டு இவ என்ன பண்ண பாரு குடிக்க போறாங்க. "டேய், டேய் வேணான்டா. அம்மா உங்களுக்கு உப்பு கச்சா குடுங்க." அப்படின்னு கரண்டில அள்ளி தண்ணிய ஊத்தி சோத்துல ஊத்துறாரு. "இப்ப சாப்பிடுங்க." ஐயய்யோ! நல்லா இருந்த சோத்த நானே கெடுத்துட்டேனே! இவங்கலாம் நல்லா திங்க போறாங்களே! ஐயய்யோ! சாப்பிடுங்கம்மா, பெணைங்க சாப்பிடுங்க. இல்லடா சுரேஷு, சாப்பிடுங்க. ஒரு வாய் அள்ளி வைக்க, இல்ல. ஐயோ! உப்பில்லா பண்டம் குப்பையில்ன்னு சொல்லுவாங்களே! தண்ணி ஊத்தி நல்லாவே இல்லையே! என்னம்மா நல்லா இல்லையா உப்பு இல்லாம? இல்லடா சுரேஷு, நீ நெறைய தண்ணி ஊத்திட்ட. நான் 2 சொட்டு தாம்மா ஊத்துனேன்." அப்படின்ட்டு அந்த குழம்பு பாத்திரத்துலருந்து எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. அப்படிதான் இருக்கு வேற லெவல்ல. சாம்பார் அப்படி அற்புதமா சூப்பரா வச்சிருக்காம்மா. இத போய் உப்பு இல்லன்னு சொல்றீங்களே! உப்பு கூட இருக்குன்னு சொல்றீங்களேம்மா, உப்பு கூட இருந்து தண்ணி ஊத்த போறீங்களே! என்னம்மா? அப்படிங்கிறாங்க. இல்லடா, அது வந்து எனக்கு என்னமோ உப்பு அதிகமா இருந்த மாரி இருந்துச்சுடா. அதான் தண்ணி ஊத்திட்டேனே! அப்படிங்கிறாரு. அதான் ஊத்திட்டியே! என் வாழ்க்கையில ஊத்திட்டியேடா பாவி, பாவி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ச்சே! இதுலயும் ஒரு சண்டை இல்லாம போச்சே! அப்ப இவங்களுக்கு அரிக்கும் போல இருக்குங்க. சண்டை போடணும். நமக்கும் போல இருக்கு வாயி. ஏதாவது சொல்லணுன்ட்டு. அடுத்து எல்லாம் கூட்டி கட்டி பாயெல்லாம் விரிச்சுட்டு அவங்கவங்க போய் படுக்க போயில, மதி எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. "என்னத்த?" அப்படின்னு கிட்டக்க வருது. "எனக்கு பால் கொண்டு வா." மாமாவுக்கு கொண்டு வா." அப்படிங்கிற 2 பேருக்கும் கொண்டாராங்க. சுரேஷ் இருந்துட்டு, "எனக்கும்." அப்படிங்கிறாரு. சரின்னு 3 பேருக்கு கொண்டார, சுரேஷ்ட்ட ஒரு டம்ளர் குடுக்க, இவங்க 2 பேரும் குடுக்க, குடுத்தா வாயில வச்சுக்கிட்டு, இவட்ட ஏதாவது வம்பிழுக்கணுமே, என்ன பண்ணலாம்? ம், அ, இத வச்சு ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு, "ஏய் என்ன ஜீனி அதிகம் போட்டுருக்க? கொஞ்சமா போடணும்னு தெரியாது உனக்கு? ஒரு ஒரு பால ஒரு ஜீனி போட்டு கொண்டாட தெரியுதா? டிக்காசன் போட்டாவது கூட குறைய போட்டுலான்னு சொல்லலாம்." அப்படிங்கல, "ஏங்க நீங்க சொல்லுங்க." நல்லா தானடி இருக்கு." அப்படிங்கல, ஜீனி அதிகமா போட்டுருக்காங்க." ஆமா உப்பு அதிகமா தான் இருக்கு." "என்னங்க உப்பா? என்ன சொல்றீங்க?" "ஐயோ! மறந்துட்டேன் ராஜலட்சுமி. ஆமாம்மா ஜீனி ஏம்மா அதிகமா போட்ட?" அப்படிங்கிறாங்க. இந்தா போயிட்டு பால் ஊத்தி எடுத்துட்டு வா." அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க மதி. சுரேஷ் குடிக்கிறாரு. "கரெக்ட்டா தானம்மா இருக்கு." உனக்கு எதா இருந்தாலும் இனிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பால ஊத்தி கொண்டாராங்க. குடுத்தோனே, ஐயய்யோ! சப்புன்னு போச்சே! இப்ப என்ன பண்றது? ஐயய்யோ! இப்ப மறுபடியும் சீனி கேட்கணுமா? ஐயோ! நீ ரொம்ப பால ஊத்திட்டு வந்துட்டியாம்மா? சத்தியமா நான் பால ஊத்தல அத்த." அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல நீ பால ஊத்திட்டு வந்த. இன்னும் கொஞ்சம் ஜீனி எடுத்துட்டு வா."
இப்படி செம்ம காண்டாகுது. போறாங்க. ஆனா அவங்க பாலுக்கு பதிலா தண்ணிய தாங்க ஊத்திட்டாங்க போன வாட்டி. இப்ப ஜீனி அள்ளி போடுறாங்க. போட்டு கொண்டாந்து குடுக்க, "ஐயோ! ரொம்ப இனிக்குதே!" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ் பார்க்குறாரு, "இந்த பால குடிங்க. இங்க குடுப்பா" அப்படின்னு அப்பா வீட்டு பால வாங்கி குடிச்சா, "கரெக்ட்டு தானப்பா இருக்கு. ஏம்மா அப்படி பேசுறீங்க?" இல்லடா இங்க குடுங்க, இங்க குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சு பார்த்தா, "என்னம்மா பண்றீங்க? கரெக்ட்டா தானம்மா இருக்கு" அப்படிங்கிறாரு. "இல்லடா, இப்ப அவ ஜீனி போட்டு வந்தாளா, அதனால கரெக்ட்டா இருக்கும். அப்ப குடிங்க" அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு, "ஏன் தான் இப்படி பண்றீங்களோ?" உள்ளுக்க போயிடுறாங்க. இவங்க அம்மாவும், அத்தாவும் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. சுரேஷ்னால தாங்கவே முடியல. "சாரி மதி, அவங்க பண்றதுக்கு நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படிங்கிறாரு. பின்னாடி போய் நின்னுகிட்டு, திரும்பி பார்த்துட்டு, திரும்ப படார்ன்னு பக்கத்துல நிக்கிறாரு. கீழ விழுக போறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. பரவால்ல, பரவால்ல. கரெக்ட்டா டம்ளரோட பாலோட இருக்காரு. அப்படியே ஊத்த போகுது. "ஐயோ! அம்மா" அப்படின்னு நெஞ்சில ஊத்திருது. தொடச்சு விடுறாங்க. மதியும் தொடைக்க, நம்ம ஆளு சுரேஷும் தட்டி தொடச்சு விடுறாரு. "நீ பார்த்து திரும்ப மாட்டியா?" அப்படிங்கிறாரு. "நீங்க எப்படியா பின்னாடி வந்து நிப்பீங்க? நீ தள்ளி நிக்கிறீங்கன்னு எதார்த்தமா திரும்புனேன். ஐயோ! சூடா இருக்கா? கொட்டிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்கையில, "என் மேல கொட்டல. உனக்கு தான் மதி கொட்டிருச்சு. இரு, இரு" அப்படின்னு தட்டி தட்டி குடுக்குறாரு. அவங்க நெஞ்சு மேல கை வச்சோனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. "ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன். இரு, இரு" அப்படின்னு ஓடி போய் தண்ணி எடுக்க போறாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து வேகமா அப்படியே தண்ணிய தொட்டு தடவி விடுறாரு. "இரு பொன்னிலே, பொன்னிலே நான் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வரவா?" "வேணாம் பரவால்ல. இதுவே போதும்." "என்ன அப்ப பண்ண? தண்ணி தானே வச்சேன்." "இல்ல நீங்க அன்போட பார்க்கறது, பேசுறது எனக்கு அதுவே போதும்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் அந்த பாட்டில எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு இப்படி திரும்ப, அம்மா என்ன லைட் எரிற மாரி இருக்கு. கதவு சாத்தலையான்னு மெல்ல வந்து பார்க்குறாரு. "ஏன்டி இப்படி பண்ற? நல்லா தானடி இருந்துச்சு. அந்த புள்ள பால் நல்லாத்தான் காய்ச்சுச்சு, சாம்பார் நல்லாத்தான் பண்ணுச்சு, குழம்பு எல்லாமே நல்லா பண்ணுது. நீ ஏன் குறை கண்டுகிட்டே இருக்கிற?" "இல்லங்க, அவளுகலாம் நம்ம நெறையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. விட்டு இப்படி பிடிச்சோம்னு வைங்களேன், இப்படி விட்டுட்டா அவளுக ஆடிருவாளுக. தல மேல ஏறி உட்காந்துருவாளுக. அதனால தான் எல்லா சமையலும் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்லணும். அப்புறம் எப்பதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லப் போற? பின்னாடி சொல்லிக்குவோம். உடனே சொல்லக்கூடாதுங்க. இன்னும் ரிஸ்க் எடுத்து நல்லா சமைப்பாள்ல. அதனால தான் வேணுக்குன்னு நான் அப்படி சொன்னேன். நீ இப்படி சும்மா சும்மா பொய் சொன்னீன்னா, உன் பக்கம் உன் புள்ளைங்களே உன் பக்கம் திரும்பாதுக. அப்புறம் காரி துப்பிட்டு போயிருவாங்க." "ஆ அதெல்லாம் பார்த்துக்குவோம்." சுரேஷ் பார்க்குறாரு, "அட பாவிங்களா! 2 பேரும் நாடகமா ஆடுனீங்க. ச்சே! இப்படி ஒரு ஜென்மமா?" அப்படின்னு ரொம்பவே நொந்துக்கிட்டு ரூம்குள்ள போறாங்க. மறுபடியும் மதிய போய் பார்க்குறாங்க. மதி மேல அவருக்கு ஒரு கொஞ்சம் காதல், பாசம், ஆசை எல்லாமே வர ஆரம்பிக்குது. ச்சே! இவன் மேல அப்ப ஆரம்பத்துல இருந்தே எந்த தப்பும் இல்லன்னு இப்ப தான் தெரியுது. நம்ம அம்மா தான் வேணும்னே பண்ணியிருக்கு அப்படின்ட்டு போறாங்க. மதி அப்படியே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கு. மதிய பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுறா. போயிட்டு டக்குன்னு கைய பிடிக்கிறாங்க. பிடிச்சோனே, "என்னாச்சு? ஏன்?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க பார்வையிலேயே. இப்ப இவரு சுரேஷ் வந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு மதி, என்ன மன்னிச்சிரு. எதுவுமே உன் மேல தப்பு இல்லங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்." "ஏன்? என்ன புரிஞ்சுட்டீங்க?" எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் விடேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்ப அம்மா தான் தப்பு பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம்" அப்படின்னு நெனைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே! தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.